அது இந்த உலகத்தில் உடல் உழைப்பில் நம்ம நினைக்கிறோம் அறிவாளிகள்னால் உட்காந்து வேலை பார்க்குறவங்க, ஆராய்ச்சி பண்ணுறவங்க அப்படின்னு தான் நினைக்கிறோம். இன்னொரு அறிவாளிகள் இருக்காங்க, உடல் உழைப்பு அறிவாளிகள். உடல் உழைக்கிறதுல ஆர்வமாக இருப்பாங்க. நீங்கள் உட்காந்துக்கிட்டு ஈஸி சேரில் உட்காந்துக்கிட்டு அவங்க கடினமாக உழைக்கிறவங்க இருக்காங்க. மூளையை பயன்படுத்தி உழைக்கிறவங்க ஒரு கேட்டகரி. இந்த உலகத்தில் 2 வகையான ஆட்கள் இருக்காங்க. மூளையை பயன்படுத்தி கடினமாக ஆராய்ச்சி பண்ணி உழைக்கிறவங்க. ஒரு அவங்க உடல் அளவில் துணிச்சலாக எதையும் செய்ய மாட்டாங்க. இன்னொரு கேட்டகரி இருக்காங்க, கடினமான உடல் உழைப்பில் உயிரை துச்சமாக நினச்சிக்கிட்டு அசாத்தியமான வேலைகளெல்லாம் செய்வாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பெரிய கட்டடம், உயரமான கட்டடம், ஒரு 100 மாடி கட்டடத்தில் இந்த கண்ணாடியை துடைக்கிறாங்க பாருங்கள். அந்த கட்டடத்தை கட்டுறாங்க பாருங்கள். அவங்கெல்லாம் மேதாவிகள். சாதாரணமாக எழுத படிக்க தெரியாதவங்களால அவங்க அந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது. அப்போ அந்த வேலை செய்கிறதுக்கு ஒரு கல்வி தகுதி தேவை, ஒரு பட்டப்படிப்போ தேவை. பட்டப்படிப்பு படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு உடல் உழைப்பில் தான் அவங்களுக்கு ஆர்வம். அந்த மாதிரி அட்வென்ச்சர், சாகசமாக இருக்கணும். அவங்க தொழில் என்பது உடல் உழைப்பு சார்ந்த சாகசம் இருக்கணும். ஒரு சாகசத்தை எதிர்கொள்ளணும். இந்த மாதிரி வேலையை செய்வாங்க. இவங்க தான் உடல் உழைப்பு மேதாவிகள். மிகப்பெரிய டவரில் ஏறி வேலை பார்ப்பாங்க. இந்த மின்சார கம்பி நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இவங்கெல்லாம் யாருன்னா அவங்களுக்கு உட்காந்து வேலை பார்க்க பிடிக்கவே பிடிக்காது. உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த உடல் உழைப்பில் ஆர்வம் இருக்காது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் உட்காந்து வேலை பார்க்குறாங்க பாருங்கள். அவங்க உடம்பு வலிக்க மூளை வலிக்க வேலை பார்ப்பாங்க. ஆனால் உடல் வலியே அவங்களுக்கு ஒரு நடைப்பயிற்சி இப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் இந்த உடம்பு வலிக்க வேலை பார்க்குறாங்க பாருங்கள். அவங்களுக்கு மூளைக்கு கொஞ்சம் தான் வேலை கொடுப்பாங்க. ஆனால் உடம்பு பயங்கரமாக வலிக்கணும் அவங்களுக்கு. அவங்களால தான் இந்த மெட்ரோ ட்ரெயின்லாம் கட்டப்படுது பாருங்கள். நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த கட்டமைப்புகள்லாம் எவ்வளோ கடினமானது. அதை பார்க்கும்போது எப்படி இதெல்லாம் செய்கிறாங்க, இது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நம்ம நடைப்பயிற்சி செய்கிறதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறோம், உடற்பயிற்சி செய்கிறதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒரு 10 நிமிஷம் உடற்பயிற்சி அதை செய்கிறதுக்கே நம்ம போராடுறோம். அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றோம். ஆனால் இந்த மாதிரி கட்டமைப்புகளை யார் உருவாக்குறா? இந்த கட்டடங்களை யார் உருவாக்குறா? இந்த ரயில்வே ஸ்டேஷன், மெட்ரோ ட்ரெயின், உயரமான கட்டடங்கள் எப்படி யார் உருவாக்குறா அப்படின்னு பார்த்தா இந்த உடல் உழைப்பு மேதாவிகள் தான் உருவாக்குறாங்க. அவங்க மேதாவிகள், வெறுமனே உடல் உழைப்பு கிடையாது. நம்ம நினைக்கிறோம் நீ ஒழுங்காக படிக்கலைன்னா நீ சித்தாளாக தான் போவ, கொத்தனாராக தான் போவ அப்படின்னு நினைக்கிறோம். அல்லது ஏதாவது இந்த மாதிரி உடல் உழைப்பில் தான் நீ போவேன்னு நினச்சிக்கிட்டு தப்பாக நினைக்காதீங்க. மனுஷங்களுக்கு 2 விதமான விருப்பங்கள் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி உடல் உழைப்பு மேதாவிகளை போய் உட்காந்து வேலை பாருன்னா, நான் உனக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் தரேன், 2 லட்சம் சம்பளம் தரேன், உட்காந்தே நீ வேலை பார்க்கணுன்னா அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. அதுபோல் உட்காந்தே வேலை பார்க்குறாங்க பாருங்கள். அவனுக்கு நான் 2 லட்சம் தரேன், 3 லட்சம் தரேன், 10 லட்சம் தரேன், இந்த மாதிரி பெரிய கட்டடங்களில் ஏறணும், பெரிய மின்சார டவரில் ஏறி வேலை பார்க்கணுன்னா ஒத்துக்க மாட்டாங்க. அது அவங்களால முடியாது. இந்த மாதிரி மனிதர்களில் இந்த மாதிரி 2 கேட்டகரி இருக்காங்க. இவங்களால் தான் இந்த உலகம் கட்டமைக்கப்படுகிறது. திட்டமிடுகிறவர்கள் மூளை உழைப்பாளிகள், அதை செயல்படுத்துகிறவர்கள் இந்த உடல் உழைப்பு மேதாவிகள். திட்டமிடுறவங்க யார்? இந்த மூளை உழைப்பு மேதாவிகள். அதை செயல்படுத்துகிறவர்கள் யார்? உடல் உழைப்பு மேதாவிகள். நீங்கள் பார்ப்பீங்க வீடியோவில் பயங்கரமாக பல்ட்டி அடிப்பாங்க, கர்றன்னு பல்ட்டி அடிப்பாங்க ஆகாயத்தில், ஜிம்னாஸ்டிக் போய். இவங்கெல்லாம் உடல் உழைப்பு மேதாவிகள். அதே மூளை உழைப்பாளிகள் இருக்காங்க பாருங்கள். அவங்க இந்த மாதிரி சாகசத்தை ஈடுபடுவாங்க. அவங்க மூளையை வச்சு சாகசம் பண்ணுவாங்க. அதனால் ஜிம்னாஸ்டிக்கு, அப்படி பல்ட்டி அடிக்கிறது, பயங்கரமாக சண்டை போடுறது, இப்படி உடல் உழைப்பு சார்ந்த சாகச வீரர்கள் இருக்காங்க. அது மேலே மூளையை வச்சு மூளை உழைப்பின் மூலமாக சாகசம் செய்கிறவங்க இன்னொரு கேட்டகரி இருக்காங்க. இந்த மாதிரி 2 கேட்டகரி மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். இன்னொரு கேட்டகரி இருக்காங்க, இந்த சாகசமே வேண்டாம், ஆபத்துகளே எதிர்கொள்ளாமல் எளிமையாக வாழ்கிற ஒரு கேட்டகரி. அவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி மனிதர்களில் வேறுபாடுகளை தெரிஞ்சுக்கணும். கண்மூடித்தனமாக நம்ம இந்த மனிதர்களை பார்க்கக்கூடாது. அப்போ இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க, தண்டவாளம் ட்ரெயின்லாம் போடுறாங்க, ஐயோ பாவம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அவங்களுக்கே நிறைய சம்பளம் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி எப்படி உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ சம்பளமோ, உட்காந்து ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு மூளையை வச்சு வேலை பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ சம்பளமோ, அதே போல் தான் இந்த உடல் உழைப்பு சாகசம், அவ்வளோ பெரிய உயரமான கட்டடங்கள்லாம் வேலை பார்க்குறாங்கல்ல, இந்த கட்டடத்தையே உருவாக்குறாங்க பாருங்கள், அவங்களுக்கு நிறைய சம்பளம் இருக்குது. அதனால் அவங்கள பற்றி நீ பரிதாபப்படாத. ஒழுங்காக படிச்சிருந்தா இவன் இந்த மாதிரி வேலை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையே. அவங்களும் தேவைப்படுறதுனால தான் அவங்க இந்த கட்டடத்தை கட்டுறாங்க. அந்த கட்டடம் கட்டுறது அவங்களுக்கு அது பிடிச்சி தான் அந்த வேலை செய்கிறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க படிக்காதனால படிச்சிருக்காங்க, படித்தும் அந்த வேலை செய்கிறது தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. உடல் உழைப்பு சார்ந்த சாகச வேலைகள் அதை பிடிச்சி தான் பண்ணுறாங்க. அவங்களால நீ நினைக்கிற மாதிரி உட்காந்து வேலை பார்க்க சொன்னால் அவங்க பண்ண மாட்டாங்க. அப்போ இந்த உலகத்தை நீ மனிதர்களை பார்க்கும்போது சரியான கோணத்தில் பாரு, தப்பாக பார்க்காத, தப்பாக புரிஞ்சிக்காத.
உனக்கு தகுந்த மாதிரி ஒருதலை பட்சமாக நீ இந்த உலகத்தை பார்க்காத. அப்போ அவங்க ஏன் அந்த வேலையை செய்கிறாங்க, நம்மளால் அதை செய்ய முடியலையே அப்படின்னா அவங்க யார் அப்படிங்கிறது நல்லது. அவங்களாம் நல்லா ஃபிட்டாக இருப்பாங்க. இந்த சாகச வீரர்கள் பார்த்திங்கன்னா உடம்பு செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். உண்மையிலே சொல்லப்போனால் அவங்களுக்கு எந்த குறைபாடும் இருக்காது, ஆரோக்கியமாக இருப்பாங்க, நோய்களே பெருசாக வராது, நல்ல ஒல்லியாக இருப்பாங்க, பாலியல் உறவுகளில் தாம்பத்திய உறவுகளில் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. அப்போ நீங்கள் அவங்கள பார்த்து பரிதாபப்படக்கூடாது. உட்காந்து வேலை பார்க்குறோம், ஐயோ பாவம் இவங்க அந்த மாதிரி கட்டடத்தில் ஏறி வேலை பார்க்குறாங்களே, டவரில் ஏறி வேலை பார்க்குறாங்களே, சாகச வேலைகள்லாம் செய்கிறாங்களே, ஐயோ பாவம் ஒழுங்காக படிச்சிருந்தா உட்காந்து வேலை பார்க்குறலாமே நீ நினைப்ப. ஆனால் அவங்க அப்படி வேலை செய்கிறதுனால அவங்களுக்கு என்ன நன்மை தெரியுமா? அவங்க எல்லா பாலியல் உறவுகளில் ரொம்ப தாம்பத்திய உறவுகளில் சிறப்பாக இருப்பாங்க, ரொம்ப காலம் உயிர் வாழ்வாங்க, உறுதியாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க. அந்த மாதிரி பெரிய பெரிய கட்டடங்களில் வேலை பார்க்குறவங்க இவங்களாம் பார்த்தா அழகாக இருப்பாங்க, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஏன்னா உறுதியாக இருப்பாங்க. விரைவில் அவர்களுக்கு முதுமை வராது. அதனால் இந்த மாதிரி உலகத்தை பார்க்கும்போது, மனிதர்களை பார்க்கும்போது சரியாக பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும், சரியாக புரிஞ்சுக்கணும்.